ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம கண்களில் படாதது. பெரும்பாலான மக்களுக்கு இது இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இது இல்லாமல் உங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் ஓடாது, ஏவுகணைகள் பறக்காது. இந்த பொருள் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட வெறும் செங்கல் தான். என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ளூ தரேன். இந்த மர்ம பொருள் பூமியோட ஆழத்தில் மறைஞ்சிருக்கு. ஒரு சில நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. யார் அதை கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற அளவு அதிகார போட்டிக்கான அஸ்திவாரம் பூமிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். முன்னெப்போதும் இல்லாத அளவு இந்தியாவுக்கு இது இன்னும் அதிக அளவில் தேவை. ஏன்னா கார்கள் துவங்கி தேசிய பாதுகாப்பு வரைக்கும் நம்ம நாட்டோட எதிர்காலம் இந்த அரிய ரகசிய பொருட்களை சார்ந்ததா இருக்கு. என்ன அது? அதுதான் அரிய பூமி தாதுக்கள். இதுக்காக ஏன் உலக நாடுகள் சண்டை போடுறாங்க? இந்த உலகளாவிய புதையல் வேட்டையில இந்தியா எந்த இடத்துல இருக்கு? விரிவான தகவல்களை வழங்குகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அரிய பூமி தாதுக்கள் இது பூமிக்குள்ளே இருக்க 17 சிறப்பு உலோகங்களோட தொகுப்பு. அரிய அப்படிங்கிற வார்த்தையை நாம ஏன் இந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா, இதை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கடினமான வேலை. அப்ப இயல்பாவே இது மதிப்பு மிக்கதா மாறுது. இப்போ உங்க செல்போன் எடுத்துக்கங்க. உள்ளுக்குள்ள நியோடைமியம் அப்படிங்கிற சிறப்பு உலோகத்தால ஆன ஒரு சின்ன காந்தம் இருக்கு. அது வேகமா சுத்துறப்ப அந்த வைப்ரேஷனை நீங்க உணர்வீங்க. அதாவது உங்க போனுக்குள்ள வைப்ரேஷன் மோட்டார் அப்படிங்கிற ஒரு குட்டி பாகம் இருக்கு. அது ஒரு நியோடைமியம் காந்தம். அதோட சின்ன மெட்டல் வெயிட்டை சேர்த்திருப்பாங்க. ஃபோன் மோட்டருக்கு பவர் அனுப்புது, மோட்டர் அந்த மெட்டல் வெயிட்டை வேகமாக சுழல வைக்குது, அப்போ ஃபோன் வைப்ரேட் ஆகுது. இதுக்கு காரணம் அந்த நியோடைமியம். அதே மாதிரி அரிதான பூமி காந்தங்களால் செய்யப்பட்ட மோட்டார்களை பயன்படுத்துறதால மின்சார கார்கள் சத்தமே இல்லாமல் சைலண்டாக போகுது. ஏன்? அரிய பூமி காந்தங்கள் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வலுவான காந்த சக்தியை உருவாக்கும். வலுவான காந்த சக்தி அப்படின்னா மோட்டார் சுழல வலுவான உந்துதல் இருக்கும். அதனால பெரிய சத்தம் எழுப்பக்கூடிய பாகங்கள் இல்லாமலேயே அந்த மோட்டாரால சக்தி வாய்ந்ததா மாற முடியுது. பெட்ரோல் என்ஜின்கள் ஏன் சத்தம் எழுப்பும் அப்படின்னா, பிஸ்டன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஜினுக்குள்ள மேலேயும் கீழையும் நகரக்கூடிய ஒரு உலோக உருளை. எதுக்காக இது மேலேயும் கீழையும் நகருது? எரிபொருளை எரிச்சு சக்தியை உருவாக்கி வாகனம் ஓட பயன்படுது. இந்த பிஸ்டன் நகரதால சத்தம் உருவாகும். உள்ளுக்குள்ள நூற்றுக்கணக்கான உலோக பாகங்கள் ஒன்னோட ஒன்று மோதுறதால சத்தம் உருவாகும். ஆனால் மின்சார மோட்டார்ல அப்படி கிடையாது. இது ஸ்மூத்தா இயங்க காரணம் இந்த அரிய பூமி தாது. அடுத்து காற்றாலையில இருக்க விசையாழிகள் அதே வகையான சக்தி வாய்ந்த அரிய வகை பூமி காந்தத்தை பயன்படுத்தி சீரா மென்மையா சுழல உதவுது. அந்த விசையாழிக்குள்ள ஒரு பெரிய மின்சார ஜெனரேட்டர் இருக்கும். அந்த ஜெனரேட்டருக்குள்ள வலுவான அரிய பூமி காந்தங்கள், கம்பி சுருள்கள் இருக்கும். அந்த காத்து பிளேடை திருப்பும் போது அந்த பிளேடு ஜெனரேட்டரோட இணைக்கப்பட்ட ஒரு தண்டு பகுதியை திருப்புது. இந்த காந்தங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதால அது ரொம்ப ஈஸியா சீரா சுழலுது. இப்போ டிவி பார்க்குறோம். அதுக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிறமும் பிக்சல்கள் அப்படிங்கிற சின்ன புள்ளிகளால் ஆனது. பிரகாசமான ஒளிரும் சிவப்பு நிறத்தை உருவாக்க மின்சாரம் அது வழியா போறப்போ ஒரு வலுவாக ஒளிரக்கூடிய ஒரு சிறப்பு பொருள் டிவிக்கு தேவை. அந்த பொருள் தான் யூரோப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அரிய பூமி தாது. மின்சாரம் அந்த பிக்சலை தாக்குது. அப்ப அதுக்குள்ள இருக்க யூரோப்பியம் பிரகாசமான சிவப்பு நிறத்துல ஒளிருது. ஏன் இந்த யூரோப்பியம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ஏன்னா இது தூய்மையான சிவப்பு நிற ஒளியை உருவாக்கும். பல ஆண்டுகளுக்கு பிரகாசமா இருக்கும், எளிதில் மங்காது. இப்ப நான் சொன்னது ரொம்ப கம்மி. மொத்தம் 17 அரிய பூமி தாதுக்கள் இருக்கு. ஸ்காண்டியம், எட்ரியம் மற்றும் 15 லாந்தனைடுகள்னு சொல்றாங்க. இந்த பூமியோட அரிய தாதுக்கள் பூமியோட பல இடங்கள்ல இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த தாதுக்கள் அப்படியே கொத்து கொத்தா கிடைக்கிறது கிடையாது. மற்ற தாதுக்களோட கலந்துருக்கு. அதை தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. மோனசைட் போன்ற தாதுக்களுக்குள்ள அது ஒளிஞ்சிருக்கும். பல உலோகங்கள் ஒன்னா கலந்திருக்கும். அதை பிரிக்கிறது ஏன் கடினம்? முதல்ல நீங்க பாறைகளை சுக்கு நூறாக்கணும். சின்ன அளவுல அந்த தாதுக்களை பிரிச்சு எடுக்கிறதுக்கே ரசாயனங்கள் பயன்படுத்தப்படும். அப்புறம் சுத்திகரிக்கணும். இதை செய்யறதுக்கு அதிக காலம் எடுக்கும், ரொம்ப செலவாகும். கதிரியக தோரியம் போன்ற நச்சு கழிவுகளை உருவாக்கும்.
இந்த அரிய பூமி தாதுக்கள் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்? பல ஆண்டுகளா இந்தியா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதாவது ராவான கடற்கரை மணலை ஏற்றுமதி செய்கிறோம். அப்புறம் அதே மணல்ல இருந்து பெறப்படுற காந்தங்களை இறக்குமதி செய்ய ஒரு பெரிய அளவிலான பணத்தை செலவிடுறோம். நம்ம கிட்டேயே மூலப்பொருட்கள் இருக்கப்ப நாம ஏன் செலவழிச்சு அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து பெறப்படக்கூடிய அரிய பூமி தாதுக்களை பணம் கொடுத்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வாங்கணும்? இங்கேயே தயாரிச்சா செலவு குறையும் அப்படின்னு முடிவெடுத்து மத்திய அமைச்சரவை இந்தியாவுக்குள்ளேயே உயர் செயல்திறன் கொண்ட அரிய பூமி காந்தங்களை உற்பத்தி செய்ய 7280 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதுக்காகவே தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 350 கோடி ரூபாயிலிருந்து வெகுமதியும் கொடுக்கறாங்க. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. ஏன்னா இந்த அரிய பூமி தாதுக்கள் தான் எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு சக்தி அளிக்க போகுது. ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னா அது நியோடைமியம்னு சொல்லலாம். பெரும்பாலும் இது டெஸ்ப்ரோசியமோட கலக்கப்படும். இது ஒன்னா சேர்ந்து உலகத்திலேயே வலிமையான நிரந்தர காந்தங்கள் உருவாக்கப்படுது. இந்த நிரந்தர காந்தங்கள் தான் நம்ம மேல பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள், காற்றாலை விசையாழிகள்லாம் பயன்படுத்தப்படுது. அடுத்து யூரோப்பியம் டெர்பியம். உங்க ஸ்மார்ட் போன் கிளாஸ் இருக்குல்ல, அதை மெருகூட்டுறதுக்கும் சுத்தம் செய்யறதுக்கும் பயன்படுது. இது மட்டும் இல்லாம இந்த அரிதான பூமி தாதுக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கு. ஏவுகணைகள், போர் விமானங்கள், எம்ஆர்ஐ மெஷின்கள், ஹார்ட் டிஸ்குகள், செயற்கைக்கோள்கள்னு எல்லாத்துலேயும் இந்த அரிதான பூமி தாதுக்கள் கலந்திருக்கு. நம்ம நாட்டிலேயே அரிய பூமி தாதுக்களை உருவாக்குறதன் மூலமா நம்ம மற்ற நாடுகளை சார்ந்திருக்கிறத குறைக்கலாம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், வலுவான மின்சார வாகனம், அப்புறம் பாதுகாப்பு துறை தொடர்பான தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். எதிர்காலத்துல தொழில்நுட்ப பொருட்களோட உலகளாவிய சப்ளையரா கூட இந்தியா மாறலாம். ஆனா இப்ப இந்த விளையாட்டுல மெயின் பிளேயர் யாருன்னு கேட்டா கண்டிப்பா சீனா தான். உலகத்துல இருக்க அரிய பூமி தாதுக்கள்ல 60% சீனா தான் தோண்டி எடுக்குது. அதை விட முக்கியம், சுத்திகரிக்கிற பணிகள்ல 90% சீனா தான் செய்யுது. அதாவது மற்ற நாடுகள்லாம் சீனா கிட்ட கொடுத்து தான் அந்த தாதுக்களை பிரிச்செடுக்கிறாங்க. 2010 சமயத்துல சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. அதாவது சீனாவும் ஜப்பானும் உரிமை கோரக்கூடிய சர்ச்சைக்குரிய தீவு குழுவான சென்காக்கு ஜயாயு பக்கத்துல ஒரு சீன மீன்பிடி படகு ஜப்பானிய கடலோர காவல்படை கப்பல்ல மோதுது. ஜப்பான் என்ன பண்ணுது? சீன மீன்பிடி படகை ஓட்டிட்டு வந்தவரை கைது பண்ணுது. இதுல சீனா கோபமாகிடுச்சு. இது அந்த தீவுகள்ல சீனாவோட அதிகாரத்தை மீற செயலா கருதி சீனா ஜப்பானுக்கான அரிய பூமி தாதுக்கள் ஏற்றுமதியை நிறுத்துது. இதோட விளைவு என்ன தெரியுமா? விலை 500% அதிகரிச்சது. கார் தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்துது. உலகம் முழுக்க பதற்றம் அதிகரிக்குது. அந்த தருணம் தான் அரிய பூமி தாதுக்கள் மீதான கட்டுப்பாடு எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத உலகத்துக்கே காட்டுச்சு. உலகிலேயே மிகவும் வளமான மோனசைட் கடற்கரை மணல் இந்தியாவில் இருக்கு. அது என்ன மோனசைட் கடற்கரை மணல்? அதாவது கடற்கரையில் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான மணல். இதில் மோனசைட் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு. இந்த மோனசைட் ஏன் முக்கியமானது? ஏன்னா இதுல தான் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் லைக் நியோடைமியம், சீரியம், லாந்தனம்லாம் இருக்கு. கதிரியக்க உலோகமான தோரியமும் இருக்கு. இந்த மோனசைட் கடற்கரை மணல் எங்கெங்க இருக்கு? ஒடிசா, கேரளா, முக்கியமா நம்ம தமிழ்நாடு. உலகளாவிய அரிய மண் தாதுக்கள்ல இந்தியா 1% மட்டும்தான் உற்பத்தி செஞ்சிருக்கு. 2023 அமெரிக்கா தலைமையிலான 14 நாடுகளோட குழுவான கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையில இந்தியாவும் சேர்ந்துச்சு. ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய ஒன்றியம் இதுல இருக்கு. சீனா போன்ற ஒரே நாட்டை சார்ந்திருக்காம சப்ளை செயின்ஸை உருவாக்கணும். உதாரணத்துக்கு இந்தியா பிளஸ் ஆஸ்திரேலியா அரிய பூமி தாதுக்களோட ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். அதனால 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடுறாங்க. அதாவது 2027-2028 வாக்கில் ஆஸ்திரேலியா மொத்தமா மூலப்பொருட்களை நமக்கு அனுப்பும், இந்தியா அதை சுத்திகரிக்கும். இதுதான் நம்ம முதல் இலக்கு. ஆனா இது அவ்வளோ எளிதா அப்படின்னு கேட்டா கிடையாது. மோனசைட்ல கதிரியக்க தன்மை கொண்ட தோரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த தோரியத்தால நச்சு கழிவுகள் உருவாகும். அது பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படலாம். கடலோர சமூகங்கள் இதுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இந்த செயல்முறைகள் பாதுகாப்பானது, சுத்தமானது, வெளிப்படைத்தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிரூபிக்கணும். உலகத்துக்கு தேவையான பல அரிய பூமி தாதுக்கள் இந்தியாலேயே இருக்கு.
பல ஆண்டுகளா நாம் அதை சரியா கவனிக்கல. இப்ப உலகளவுல கடும் போட்டி நிலவிட்டு வர நிலையில இந்தியாவுக்கு இப்ப அதோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. நாம் அதை பாதுகாப்பா வெட்டி எடுத்து புத்திசாலித்தனமா சுத்திகரிச்சா இந்த சின்ன உலோகங்கள் இந்தியாவோட எதிர்காலத்துக்கு ஒளி கொடுக்கும். அந்த ஒளியை வச்சு இந்தியா உலகத்துக்கே கூட வழிகாட்ட முடியும்.